ஒரு அரசியல்வாதி, அவரோட பையன் அரசியல்வாதி, அவரோட பேரன் அரசியல்வாதி, அவரோட கொள்ளு பேரன் கூட அரசியல்வாதி, தொடர்ந்து அரசியல்வாதி தான். ஒரு டாக்டர் எடுத்துப்போம், அவர் டாக்டரு, அவர் பையன் டாக்டரு, பார்க்கக்கூடிய மருமகள் கூட டாக்டரு. ஒரு பிஸ்னஸ் மேன் எடுத்துப்போம், தலைமுறையே தொடர்ந்து பிஸ்னஸ் தான். ஆனால் நம்பால் விவசாயம் மட்டும் என்ன பண்ணுறான், தன் பையன்கிட்ட என்ன சொல்கிறான், தம்பி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சுருக்கேன், நீ நல்லா படித்து ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ ஒரு கலெக்டரோ ஆகணும்னு சொல்லியே நம்மளை ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு ஏதோ ஒரு டிகிரி படிக்க சொல்லி 8000 10,000க்கு நம்மளை ரோட்டில் வேலைக்கு தேடி அலைய வச்சுருக்காங்க. நமக்கு விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வம் இருந்தால் கூட, ஆனால் அதை விட்டுட்டு அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரே அப்பா சொன்னாருன்னு அப்படின்ட்டு நம்ம வேற வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். என்ன சொல்லணும் மகன்கிட்ட, நீ நல்லா படிப்பா, படிச்சுட்டு உனக்கு பிடிச்சிருந்தா விவசாயம் பண்ணு, இல்லைன்னா வேற தொழில் பண்ணுப்பான்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? விவசாயம் மேலே விருப்பம் இருக்கிறவங்க, ஆர்வம் இருக்கிறவங்க தொடர்ந்து விவசாயம் பண்ணுங்க. வாரிசு விவசாயம் கண்டிப்பாக தேவை.